சென்னை ஆலந்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை தில்லு திராணி தெம்பிருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. ஆனா எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை, கொஞ்சம் நஞ்ச சோதனையா நாங்க சந்திச்சோம். அவ்வளவு சோதனையும் சந்திச்சு 2021 பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையிலே அமர்ந்த அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களிலே பெற்றோர். இது எங்களுடைய சாதனை, எங்களுடைய தலைவர்கள் இல்ல, தொண்டருடைய ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பா தேர்தல் பணியாற்றி மக்களை சந்தித்து 75 இடங்கள் எங்க கூட்டணிக்கு பெற்று தந்தோம். இதுதான் வெற்றி. திரு ஸ்டாலின் அவர்களே, வாய்ச்சவடால் பேசி பிரயோஜனம் இல்ல. 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி, நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சதா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சியில அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 1 கிலோ பச்சரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45 ரூபாய், இன்றைய தினம் 75 ரூபாய்க்கு விற்குது 1 கிலோ அரிசி. ஏன்னா இதை முக்கியமா சொல்லியே ஆக வேண்டும். நீங்களாம் நகரப்புற மக்கள் அன்றாடம் இன்றைக்கு உணவுப் பொருட்களை வாங்கிதான் சமைத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நேரத்திலே நாங்கள் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இட்லி புழுங்கலரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 110 ரூபாய், இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய், இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்கின்ற போது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? உடனடியாக விலை கட்டுப்பாட்டு மைய நிதியை ஒதுக்கி எந்த மாநிலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செய்து வந்து இங்கே கூட்டு அமைப்பின் மூலமாக இந்த விலை சரி செய்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு 100 கோடி ரூபாய் நான் ஒதுக்கி தந்தேன். எந்த பொருள் விலை ஏறுகிறதோ உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அந்த மாநிலத்தில் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயராமல் தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, நன்றா தெரியும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். கட்சியில பிரச்சனை, வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிடிஎமாக இருந்து எங்க கட்சிக்குள்ளேயே எங்களுக்கு குழி தோண்டி பறித்துக் கொண்டிருந்த சில விசமிகள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள். இன்றைய தினம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு, கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு அதையும் முறியடித்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். முதல் கட்டம் கடுமையான வறட்சி, 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது நகர மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் ஒரு 5-6 மாவட்டங்கள் கடுமையான புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற பயிர்கள் கனமழையால் சேதமடைந்தது. மக்களுடைய உடைமைகள் அந்த புயலால் சேதமடைந்தது. அதை சரி செய்தோம். அதற்கு பிறகு கொரோனா, உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியும். இந்த வீதியில யாருமே நடமாடல. ஓராண்டு 11 மாத காலம் மக்கள் வீட்டிலேயே இருந்தார்கள்.
அப்படி கொரோனா காலம், அந்த காலத்துல கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரசாங்கத்துக்கு ₹1 வருமானம் கிடையாது. தொழிற்சாலை திறக்கல, கடை திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது, பெட்ரோல் பேங்க் திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டு விட்டது, அதில் இருக்கின்ற வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி வருவாய் கிடையாது. இவ்வளவு வருவாய் இல்லாம இருந்து கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்று இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப விலைவாசி உயரல, மக்கள் பாதிக்கப்படாம பாத்துக்கிட்டோம். இன்றைக்கு ஏழை மக்கள், வேலை கிடையாது, தொழிற்சாலை இல்லாத காலத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, அந்த தொழிலாளர் பாதிக்க கூடாது என்பதற்காக, இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம், பருப்பு விலை இல்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாம கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், வருமானமே கிடையாது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி அரசுக்கு செலவு. இவ்வளவும் திறமையா இருந்து செயல்பட்டு ஒரு நல்ல அரசாங்கம் என்ற பெயரை மக்களிடத்தில் பெற்ற ஒரு கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.